ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் அவர் திருவாய் மலர்ந்த 7 பூக்களாக கூறுவர். அந்த வகையில் 3வதாக உதிர்த்த பூ பராமரிப்பு. இயேசு கிறிஸ்து தமது தாயை பராமரிக்கும் பணியை எவ்விதம் செய்து முடித்தார் என்று மட்டுமல்ல, அந்த பராமரிப்புக்குள்ளும் எத்தனை பூக்கள் இணைந்துள்ளன தெரியுமா? ஒவ்வொன்றும் நம்மேல் விழுந்த கடமையாகும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சொட்ட சொட்ட கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த மரண தருவாயிலும் தம் தாயை கண்ணோக்குகிறார். தம் திருவாய் மலர்கிறார். தமது திருவாய் மலர்ந்து அவர் பகர்ந்த 3வது வார்த்தை வாசிப்போமா? பரிசுத்த யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். முதலாவது இங்கே அன்பு வெளிப்படுவதை காணலாம். அவர் புவியில் வாழ்ந்த காலங்களில் அன்புடையவராய் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். மரண பரியந்தம் அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்புதான் முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்றாட வைக்கிறது. அந்த அன்புதான் வேண்டிக் கொண்டவனுக்கு இரட்சிப்பை அளிக்கிறது. அந்த அன்புதான் இப்போது தாயை பராமரிக்கும் பணியை செய்கிறது. அவர் தாயின் அன்பை உணர்ந்தவர். அவர் கருவில் உருவான நாள் முதல் அந்த தாய் எத்தனை நிந்தனைகளுடன் தன்னை சுமந்து பெற்றெடுத்தார் என்பதை அறிந்தவர். 12 வயதில் தன்னை கரிசனையோடு தேடி வந்த அன்பை உணர்ந்தவர். 30 வயது வரை தம்மை வளர்த்த அன்பை உணர்ந்தவர். அவர் ஊழிய பணியில் அடியெடுத்து வைத்த போதும் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கானா ஊர் கல்யாணத்திலே இயேசுவுடன் இயேசுவின் தாயும் பங்கு பெற்ற போது அங்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு பங்கு பெற்ற திருமணத்தில் குறைவு இருக்கக்கூடாதே என்ற தவிப்பில் அதை இயேசுவுக்கு அவரது தாய் தெரிவிக்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் கூறினாலும், அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அந்த தாய் நம்பிக்கையுடன் வேலைக்காரரிடம் கூறியதை கண்டு தாய்மேல் கொண்ட அன்பினால் அந்த நம்பிக்கை நிமித்தம் தன் வேலை வந்துவிட்டதை உணர்த்த தாய்க்கு கீழ்ப்படிந்து உடனே வேலைக்காரரிடம் என்ன சொல்கிறார்? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று. அங்கே முதலாம் அற்புதம் நிகழ்கிறது. அத்தகைய தாய், அன்பின் தாய், சிலுவை அண்டையில் கண்ணீரோடு நிற்பதை காண்கிறார். இயேசுவின் தாயின் நிலைமை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வந்த தேவகுமாரன் என்பதை அந்த தாய் உணர்கிறார். இருப்பினும் 33 வயதுடைய வாலிப மகன் மரணத்தை எதிர்நோக்கி நிற்க தாய் உள்ளம் எப்படி உடைந்திருக்கும்? குற்றமில்லாதவர் குற்றம் சாட்டப்பட்டு பார சிலுவையை சுமந்து ஆணிகளால் கடாவப்பட்டு துன்பப்பட்டு துப்பப்பட்டு அறையப்பட்டு குத்தப்பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு 39 அடிகள் அடிக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிய வடிய மரணத்தின் விளிம்பில் நிற்கும் மகனின் மரணம் தன் கண்முன்னே நிகழப்போகிறது என்பதை உணரும் தாயின் இருதயம் ஈட்டி சொருகியது போன்ற வேதனையை அடையும் இல்லையா? லூக்கா 2:35 கூறப்பட்டுள்ளபடி, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அது நடந்தேறுகிறது. தாயின் பரிதவிப்பு அங்கே வெளியாகிறது. அந்த அன்பின் தவிப்பை உணர்ந்த இயேசு, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று தம் சீசனிடம் ஒப்படைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மனமும் கண்களும் கூறியிருக்கும், இனி அவன் உன்னை பார்த்து கொள்வான், அவன்தான் உன் மகன், கலங்காதே என்று. இரண்டாவதாக அரவணைப்பு. சீசன் யோவான் நிலைமை பாருங்கள். எப்போதும் அவர் மார்பில் சாய்ந்திருப்பேனே, எங்கு சென்றாலும் அவர் என்னை அழைத்து செல்வாரே, அவரை நிழல் போல் பின்தொடர்ந்து செல்வேனே, இனி எனக்கு யார் இருக்கிறார்கள் என ஏங்கி தத்தளிக்கும் இருதயத்துடன் சிலுவை வரை பின்தொடர்ந்து வந்து நிற்கும்
தனக்கு அன்பான சீசனை ஆறுதல் படுத்தும் வண்ணமாகவும் அன்பு கட்டளையிடும் வண்ணமாகவும், சீசனே, அதோ உன் தாய் என்றார். அவர் கண்கள் கூறியிருக்கும், இனி அவள்தான் உன்னை அரவணைக்கும் தாய், நீதான் அவளை பாதுகாக்கும் மகன் என்று. அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொள்கிறார். இது எதை உணர்த்துகிறது? சீசனை தன் சகோதரனாய் பாவித்து ஏற்படுத்திய ஒரு ஐக்கியத்தை, குடும்ப உறவை குறிக்கிறது. மத்தேயு 12:50 கூறியபடி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றபடி அந்த புதிய உறவை ஏற்படுத்துகிறார். மூன்றாவதாக, பொறுப்பு. பிதாவின் சித்தம் நிறைவேற்றி முடித்தேன் என்று வெறுமனே விட்டு செல்லவில்லை. மனுஷரீகமாக மூத்த மகனான தனக்கிருந்த பொறுப்பையும் நிறைவேற்றுகிறார். தன் தாயை அன்பான சீசனிடம் ஒப்படைத்து அந்த பொறுப்பிலிருந்து தன்னை தெய்வகுமாரனாக விடுவித்தும் கொள்கிறார். ஏன்? தாய் அன்புக்குரியவள்தான், மதிக்கப்படத்தக்கவள், போற்றத்தக்கவள், பாதுகாக்கப்பட வேண்டியவள், கனத்துக்கு உரியவள். ஆனால் ஆராதனைக்குரியவள் அல்ல. ஒரு சாரார் தெய்வமாக ஆராதிப்பதை காணலாம். அது தவறு என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை நமக்கு உணர்த்தவே ஸ்திரீயே என அழைக்கிறார். நோக்கம் அதுதான். ஸ்திரீயின் வித்தாக வந்தவர், தெய்வகுமாரனாய் சென்றவர். ஒரு சிந்தனை நமக்கு தோன்றும், இயேசுவுக்கு சகோதரர் உண்டே? மத்தேயு 13:55-56 மார்க்கு 6:3 காண்கிறோமே. இயேசுவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கும்போது அவர் ஏன் தன் சீசனிடம் தன் தாயை பராமரிக்கும் பணியை ஒப்படைத்தார்? யோவான் 7:5 கூறுகிறபடி, அவரது சகோதரர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, இயேசுவின் மரணத்திற்கு பின்பே இயேசுவை விசுவாசித்தனர் என்று அதை அப்போஸ்தலர் 1:14 காணலாம். அடுத்த கேள்வி, மற்ற சீசரிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை? இயேசுவுடனே பயணித்த பேதுரு முதற்கொண்டு இயேசுவை பிடித்தவுடனே ஓடிவிட்டார்கள். பேதுரு மறுதலித்து விட்டார். சிலுவை பரியந்தம் உறுதியாய் தைரியமாய் வந்து நின்றவர் அன்பான இந்த யோவான் சீசன் மட்டுமே. மேலும் இளவயது சீசன் தாயுடன் நீண்ட நாட்கள் இருந்து கவனிக்கவும் முடியும். தன் தாயும் இரட்சிப்பில் விசுவாசத்தில் உறுதியுடன் நிற்க வேண்டும் என இயேசு விரும்பினார். அப்போஸ்தலர் 1:14 பார்க்கிறோம். இயேசுவின் மரணத்திற்கு பின் மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு தரித்திருந்தவர்கள் யோவானுடன் இயேசுவின் தாய் இருப்பதையும் காணலாம். இந்த யோவான் பல மணி நேரங்களாக உறுதியாக சிலுவை வரைக்கும் வந்து இயேசுவின் பாதத்தடியிலே காத்து நின்ற அவருக்கு கிடைத்த பலன் என்ன? முன் நடந்தவை, நடப்பவை, இனி நடக்கப் போகுது, இவை அனைத்தையும் யோவான் சீசனுக்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? மேலும் நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்ற வேத வசனத்தின்படி இயேசுவின் சீசர்களில் யோவான் மட்டுமே நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து மரித்தவர். இயேசுவின் தாயை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரது தாயை பராமரித்த ஒரு பெரும் பாக்கியம் பெற்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார். நமக்கும் இத்தகைய ஆசீர்வாதங்கள் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டாம்? இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலும் 7 வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகளில் முன்மாதிரியை நமக்கு காண்பித்து சென்றுள்ளார். எதற்காக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் அவர் போல் வாழ்ந்து அவர் போல் மரண தருவாயிலும் பிதாவே, என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்ற பாக்கியத்தை பெற வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை பெற்று நித்திய ராஜ்யம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை பெற்றெடுத்த தாயை, வளர்த்த தந்தையை எப்படி கவனிக்கிறோம்? சற்று சிந்திப்போம். அன்பு தங்கையே, தம்பியே, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாயா? லூக்கா 2:51 கூறுகிறது, இயேசு தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று.
நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6:1 கூறுகிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று. நாம் கீழ்ப்படுகிறோமா? நமது ஃபேமிலியின் முழக்கமாக என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? ஐ லவ் மை ஃபாதர், ஐ லவ் மை மதர். வாலிப தம்பி, தங்கச்சி, நீங்கள் யாரை நேசித்து கொண்டிருக்கிறீர்கள்? உன் அம்மா அப்பாவையா, அல்லது செல்போனையா, வேண்டாத தகாத உறவையா? உன் நேசம் எங்கே போய் உள்ளது? சிந்தித்து பாருங்கள். ஐ லவ் யூமா சொல்லி பாருங்கள். சொல்வது மட்டுமல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுத்தி பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் நினைக்கிற எல்லா நன்மைகளும் நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் எபேசியர் 6:2-3 கூறுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கற்பனையை பெற்றோர் தங்களது சிறு குழந்தைகளுக்கு அழகாக சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் தங்கள் வயது ஏற ஏற, தங்களது பெற்றோர் வயது இன்னும் அதிகமாக ஏற ஏற அவர்களை கனம் பண்ண மறந்து விடுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, சிறுவரோ பெரியோரோ அவரவர் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர் வயதான பிறகு அவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 23:22 பார்க்கலாம், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்றும். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நீதிமொழிகள் 20:24 உன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போம் என்றும் எச்சரிக்கிறது. நம் தாய் தகப்பன் மட்டுமல்ல, கணவனின் தாய் தகப்பன், அதாவது மாமியார் மாமனார், இன்னும் இயலாத வயது சென்ற முதியவர் யாராயிருந்தாலும் சரி, நம் குடும்பத்தில் இருந்தால் அவர்களை பராமரிப்பது நமது கடமை. இதைத்தான் கல்வாரி சிலுவையிலேயே இயேசுநாதர் கற்றுத்தருகிறார். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர் என்று மட்டும் வாழ்வது கிறிஸ்தவமல்ல. நான் எனது என்றில்லாமல் நாம் நமது என்று ஒரு விரிந்த எல்லையை, ஒரு புதிய உறவை இங்கே கற்றுத்தருகிறார். இனியும் சாக்குப்போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் போட்டி. அவன் பார்க்கட்டும், அவள் பார்க்கட்டும், என் மனைவி வேலைக்கு செல்கிறாள், அவள் பார்க்கட்டுமே, எனக்கு கை குழந்தை இருக்கிறது. வயதான பெற்றோரும் குழந்தைகள்தான். அன்பார்ந்தவர்களே, தன் குழந்தைக்கு பசித்தான் நடு இரவு என்றாலும் எழும்பி ஆகாரம் கொடுக்கிறோம். குழந்தைகள் சாப்பிடவில்லை என்றாலும் ஊட்டு என்று ஊட்டி விடுகிறோம். எந்த வேலையும் உணவு திணிக்கிற வேலைதான். ஆனால் வயதான பெற்றோருக்கு காலையில் பசிக்குமே என்ற உணர்வு வராது. இவர்கள் தனது வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கவனித்து அனைத்து வேலையும் முடித்த பின்புதான் அந்த வயதான பெற்றோர்கள் பற்றி நினைவு வரும். கடைசியில்தான் அவர்களுக்கு உணவு. அவர்களும் குழந்தைதான். அன்பானவர்களே, இது மிகப்பெரிய கொடுமை. சில வீடுகளில் அதைவிட கொடுமை, வயதானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். ஒருமுறை அன்னை தெரசா அவர்களிடம் இப்படி கேட்டார்களாம், உலகத்திலேயே கொடிதான நோய் இந்த தொழுநோய் காச நோயாகத்தானே இருக்கும் என்று. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் கொடிதான நோயாக அது இருந்தது, தொழுநோய். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், உலகத்திலே கொடிதான நோய் இவைகள் அல்ல, தனக்கு அன்பானவர்களால் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த நிலைமைதான் மிகவும் கொடியது என்றார்களாம். நம் வீட்டில் முதியோர் இல்லையா, நாம் அடுத்த முதியோருக்கு உதவலாம். இதை எப்போதும் சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 5:1-2-3 பார்த்தோம் என்றால், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும், உத்தம விதவைகளை கனம் பண்ணு என்றும் சொல்லப்பட்டுள்ளது.
சொல்வது யார்க்கும் எளிது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பது வள்ளுவம். உண்மைதான். சொல்வது எளிதாகத்தான் இருக்கும். ஆனால் வயதானவர்களை கவனித்து பார்ப்பது கடினம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். நாம் சிறுவர்களாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோருக்கு எவ்வளவு கோபத்தை மூட்டியிருப்போம். அதை எண்ண வேண்டும். வயதானவர்கள் குழந்தைதான். குழந்தை போல் அவர்களை பாவிக்க வேண்டும். தன் தாயை இயேசு கிறிஸ்து யோவானிடம் ஒப்படைக்க மற்றொரு காரணம், தன் தாயை நல்வழிப்படுத்தி அவர்கள் இருக்கும் இந்த நல்ல நிலையிலிருந்து மாறிவிடாது இன்னும் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டு இறுதியில் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு வழிகாட்டுதலாக யோவான் இருப்பான் என்ற நம்பிக்கைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அதே போல நாமும் நம்முடைய பெற்றோருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து அன்பினால் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை அந்த மேலான பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டியது நமது கடமை. நமக்கு இந்த கடமை இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவ்வாறாக நாம் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த வழிகாட்டுதல் மூலம் நாம் நமது பெற்றோரை கனம் பண்ணி நம்முடைய பெற்றோரை பராமரித்து அன்பு செலுத்தி வாழும்போது நமக்கும் அந்த மேலான ஒரு நித்திய ராஜ பாக்கியத்தை நம் தேவாதி தேவன் தந்தருள்வார். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமேன்.